இப்போ நம்ம ஐஸ்லாண்ட் வந்துட்டோம். ஸோ கிரே லைன் அப்படிங்கிற பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கோம். கோல்டன் சர்க்கிள் சுற்றி பார்க்குறதுக்கு 10 AM இதுதான் பஸ்ஸு. நம்ம வந்து டவுன் ஹால் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த க்ரீன் பஸ் வழியாக ஏறி வருவோம். அதை பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ இந்த பஸ்ஸில் இப்போ ஏற போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் திங்வில்லர் நேஷ்னல் பார்க்கு. அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் டெட்டானிக் பிளேட்ஸு 2 கான்டினென்டோட டெட்டானிக் பிளேட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், US அண்ட் யூரோப்பு. அங்கே 2000 ஒரு சிவியர் 2 எர்த்குவேக் வந்திருக்கு. அந்த எர்த்குவேக்கில் என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடம் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டு தான் இந்த இப்போ நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்க ஸ்பாட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கர டீப்பாக 2 இடமும் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதை தான் ஸ்பெஷலாக இங்கே நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். Okay, so it is very windy day. Is it cold? Is it cold? Very cold. Okay. இந்த ஸ்பாட்டில் நம்மளுக்கு ரொம்ப குறைச்ச டைம் கொடுத்ததுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த 2 டெட்டானிக் பிளேட்ஸ் கிராஷ் ஆகி ஓப்பன் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம நடந்து போய் சின்ன சின்ன பிரிட்ஜஸ் அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வழியாக போயிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிருந்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட்டு நம்மளுக்கு டைம் இல்லாதனால கிட்ஸோடு போயிருந்ததுனால அவ்வளோ சீக்கிரம் போக முடியல. அதனால் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்பாட் வந்து டெப்த்தாக போயிருக்கோம். பட் ஆனால் இப்போ நேச்சர் வந்து கொஞ்சம் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன வியூ ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக இந்த ஸ்பாட்டு பேக்ரவுண்டு வியூவோட அதுக்காக வந்து நிற்கிறோம். இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னால் கெய்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த ஏரியாவே வால்கனோக் ஏரியாங்கிறதுனால உங்களுக்கு கீழே எப்போதுமே பிலோ த சர்ஃபேஸ் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும் பொழுது இந்த கெய்சர் ஸ்பாட்டில் என்ன ஆகும்னா வாட்டர் பாயில் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில டைம் வந்து இட் வில் ஷூட் அவுட்டு கம்ப்ளீட்டாக மேலே வந்து ஷூட் அவுட் பண்ணும். ஸோ அந்த இடத்த பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த பஸ்ஸில் இருந்து சும்மா வெளியே வியூ காமிச்சிருப்பேன். ஸோ ஐஸ்லாண்ட்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் பார்க்குறதுக்காக ஒரு வியூ காமிச்சிருக்கேன். இது வந்து கோல்டன் சர்க்கிள் அப்படிங்கிற பாத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் கெய்சர் சென்டர். அதாவது என்னென்னா நேச்சராகவே வந்து இது ஐஸ்லாண்டில் வந்து வால்கனோக் ஏரியா தானே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கீழே தண்ணி அடிக்கும். பிட் பாக்கெட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போலுக்கு. ப்ளஸ் நோ ட்ரோன் ஜோன். இங்கே என்டர் ஆனதுலேருந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன ஸ்மோக் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருந்து அதில் வாட்டர் பாயில் ஆகிட்டே இருக்கும். பட் இந்த இடத்துல அவ்வளோ ஷூட் அவுட் இருக்காது. நம்மளுக்கு ஒரு சின்ன த்ரெட் மாதிரி தான் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் தாண்டி போகிறதா போகலாம். பட் நம்ம சேஃப்டிக்காக எப்போதுமே நம்ம பாத்தில் இருக்கிறது நல்லது. இந்த வாட்டர் வந்து எப்போதுமே வந்து 80 to 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும் போலுக்கு. ஸோ அதனால தான் ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து வாக் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. வந்துக்கிட்டே இருக்க போகும்போது இங்கே ஒரு சின்ன ஹோலில் நல்லா பாயில் ஆகிட்டு இருந்துச்சு வாட்ரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதான் கொஞ்சம் க்ளோசஸ்ட்டு இதில் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பேர் வந்து லிட்லி கெய்சர் அப்படின்னு சொல்லி வச்சு. இங்கே தான் நம்ம வந்து மெயினாக அந்த ஷூட் அவுட் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அது வரும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா பாயிலிங் பண்ணி வெளியே ஷூட் அவுட் பண்ணுறது. இதை திருப்பி நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லேயும் போட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஐஸ்லாண்டில் இப்போ கெய்சர் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கோம். கெய்சர்னால் நம்ம ஊரில் வந்து ஹீட்ரு தண்ணி சுட வச்சு குளிக்க போகிறோம். ஆனால் இங்கே நேச்சராகவே பூமி சுட வச்சு புஷ்ஷுன்னு அடிக்குது. எப்படி புஷ் வாய் கொப்பளிச்சு துப்புற மாதிரி. அதில் குளிக்கிறதா தான் குளிக்கலாம். சூடுபட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. இப்போ 2 அடி வந்துச்சுல. Geyser is dormant. Eruptions are rare.
அப்படியா? ஏன்னா மக்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்புறம் பஸ்ஸுக்கு டைம் ஆயிருங்க. இந்த கெய்சர் வந்து அமைதியாகவே தான் இருக்கும் போலுக்கு. பக்கத்தில் அவனை பார்த்தான்ல, ஆமாம் ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்குமா? வர ஸ்மெல் லாவா ஸ்மெல் மாதிரி இருக்கு. ஆமாம்மா அம்மா, லாவா ஸ்மெல்லு தான்மா. இங்கே தண்ணி லேசாக இருக்குது, தொட்டு பார்க்கலாமா? ஐயோ தண்ணியோட ஸ்டீம் மாதிரி இல்ல, மேக்மாவோட ஸ்டீம் மாதிரி தான். இல்லை வந்துச்சுன்னா இப்போ இங்கெல்லாம் படம் இங்கே. ஐயோ பக்கத்தில் இது சுடுதுமா, இது லேசாக சுடுது, வாமா இருக்கு. ஐயோம்மா, இது கொப்பளிச்சிச்சுன்னு வச்சுக்கோ, இது கொப்பளிச்சிச்சுன்னா நம்ம மேலே விடுவோம். எப்பயாவது வரும் தானே போட்டிருக்கான். இட்ஸ் ரேர் பட் சோ ஆகும். வந்துச்சுன்னா இங்கிட்டலாம் விழுந்துடுமா. இங்கே தண்ணி தொட்டு பார்த்தீங்களா? அது வாமா இருக்கு. இது புகையே இவ்வளோ வாமா இருக்கு, மேலேயே இருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கருத்து. இல்ல கருத்து சொல்லி என்ன பண்றது? நல்லா வாமா இருக்கு. இந்த ஸ்மெல் வந்து இந்த எர்த்குவேக் லாவா ஸ்மெல் மாதிரி இருக்கு. அது தனுஜ் கேக்குறா, நீ எப்பமா லாவா பார்த்த? ஆமாம், உங்கள் ஆவாவை நீ பார்த்துருக்கியா? நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு 4 பேர் வந்து கேமராவோட இந்த இது வந்து கொஞ்சம் ஷூட் அவுட் பண்ணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக முன்பக்கம் தான் அது டார்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு தெரியாமல் பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே கொஞ்சம் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அம்மா இங்கே ஒருத்தர் பாவம், அதுமா அது சொல்லலாம்ல, அவர் அந்த பக்கம் போய் பார்க்கலாமா? அவன் இங்கேருந்து அது போட்டிருக்காங்க, அந்த பக்கம் போட்டிருக்காங்க, இது வரவே வராதுங்கிறது அவர்கிட்ட சொன்னாலே தெரியும். இந்த கிளிப்பு எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நேரம் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் போட்டுக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 15 to 20 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஷூட் அவுட்லேருந்து அடுத்த ஷூட் அவுட்டு. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் எடிட் பண்ணி ஸ்லோ மோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படின்னு நம்ம கிளம்பலாம். சார் இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து கெய்சன் சென்டர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். அங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து மோஸ்ட்லி ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லஞ்ச் அதை சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போகிறோம், குல்ஃபாஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? குல்ஃபாஸ் வாட்டர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா வாட்டர் ஃபால்ஸ்னு அர்த்தம். ஐஸ்லாண்ட் பீச். ஓகே, போய் பார்ப்போம். கிட்ட போலாமா? கிட்ட போகலாமா? போய் பார்க்கலாம். எவ்வளோ மீட்டர்ஸ் ஹைட்டு அது? 32 meters, 11 steps அது மாதிரி ஏதோ சொன்னாங்க. குல்ஃபாஸ். மழையும் பெஞ்சு எப்படி இதெல்லாம் காப்பாத்து. இங்கேயும் நம்ம திங்ஸை பத்திரமா வச்சுக்க சொல்லி நோட்டீஸ் போட்டிருக்காங்க. நம்ம பார்க்கிங் ஸ்பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மைல் 1.5 மைல்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சரியான காற்று, நம்மளே புஷ் பண்ணுற அளவுக்கு நல்ல காற்று. ஏன்னா ஃபுல்லாக பிளெயின் லேண்டாக தான் இருக்குது. பட்டு அந்த சவுண்டு ரொம்ப நாய்ஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில இடத்துல அதோட ஒரிஜினல் சவுண்டை நான் காமிக்கிறேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸு.
முடிச்சுட்டு அப்படி திருப்பி வந்து ஸ்டெப்ஸு மாதிரி கீழே இறங்கி போய் ஃபால்ஸ் பக்கத்துலேயே பார்க்குறதுக்காக ஒரு வியூ பார்த்துருக்கு. அதுக்காக இறங்கி நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு மவுண்டன்லேருந்து கீழே இறங்குற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நல்ல காற்று அன்றைக்கி. ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.